Praise the Lord. Hallelujah. துதிக்கிறோம் ஆண்டவரே, மை வாழ்த்துகிறோம், மை வணங்குகிறோம், மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிற உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே ஆவியானவரே, நீர் எங்களை நடத்துகிற எல்லா விதங்களுக்காக ஸ்தோத்திரம். கண்மணியை போல் எங்களை காக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி ராஜா. கடந்த 3 நாட்களும் கிராம ஊழியத்திலே எங்களோடு இருந்து எங்களை நடத்தி நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிற மக்களாயும் காஸ்பல் டீமுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, அட்மின்களுக்காக, ஆண்டவரே உதவி ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. பெங்களூர்லேருந்து வருகிற பாஸ்டர் கிளாட்வினுக்காக, தியாகராஜனுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புத்தூரிலிருந்து ஆண்டவரே ஊழியத்திலே பங்கு கொள்ளுகிற ஆண்டவரே முரளி பாஸ்டருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. பாபுராவ் பாஸ்டருக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்ஐகேல் பாஸ்டருக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனோக் பாஸ்டருக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. ராஜாதாஸ் பாஸ்டருக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையில நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாய் ஆண்டவரே தகப்பனே. அருண்குமார் பாஸ்டருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே. தீமத்தை பாஸ்டருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டேவிட் மணி பாஸ்டருக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஐசக் பாஸ்டருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. டேவிட் பாஸ்டருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெய்சீலன் பாஸ்டருக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இப்படி ஒரு குழுவாய் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கிராமத்தில் தங்கி 3 நாட்களும் ஊழியம் செய்ய நீ தந்த எல்லா கிருபையை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இந்த வாட்ஸ்அப் குழுவில் என்னோடு இணைந்திருக்கிற இணைய போகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். முகநூல் வழியாக ஆண்டவரே என்னோடு இணைந்து வாட்ச் பண்ண போகிற ஆண்டவரே ஒவ்வொரு வியூவர்ஸுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கமெண்ட் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே அடியேன் பதிவிடுகிற வசனங்களுக்கு ஆண்டவரே படித்து ரிப்ளை கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் நடுவிலே நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், பெரியவராய் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் சிறந்தது என்று உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி தேவனே, அடைக்கலமே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அனுகூலமான துணையே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து, எங்கள் மீது தயவு வைத்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ரீபா கரா கதூர மந்தனா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமான எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெய கிறிஸ்துவாய் இருந்து எங்களை நடத்துகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஜீவிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அனுகூலமான துணையா இருக்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிற உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ரிபா கனு துராந்தீனமான கரு. ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், சிந்திக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேம் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா
உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல். என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை அன்று யாரை பாடுவே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாடிய படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாடிய படர்ந்திலங்க. கிளை நறுக்கி காலை பிடுங்கி கர்த்தரு காத்தன் சுத்தம் செய்தி. கிளை நறுக்கி காலை பிடுங்கி கர்த்தரு காத்தன் சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று எனக்கும் மக்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே நல்லவராக போதுமானவராக இருக்கிறபடியால் நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 18, 19, 20 ஆகிய 3 நாட்களும் ஆண்டவர் மக்ராயம் காஸ்பல் டீம் மூலமாய் கிராமங்களில் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை பாராட்டினார். நேற்று காலையிலே வந்து ஒரு 10:30 மணிக்கு வந்து சேர்ந்தேன். கொஞ்சம் டயர்டு இருந்தாலும் தொடர்ந்து என் வேலைகளை கவனிக்கும்படியா என்னை அர்ப்பணித்து ரெஸ்ட் எடுக்காமையே அப்படியே ஊழியத்துல அங்க இங்கே போய் கொண்டிருந்தேன். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை காணும்படி தந்திருக்கிறதற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த காலை வேளையில எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு ராஜாவின் சன்னதிகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாயிருந்தார். முதல்ல அங்கிருந்து கொண்டு வந்த வெள்ளியும் பொன்னையும் ஆசாராயிருந்த மெர்மோத்துக்கும் எலேயாசார் கையிலேயும் அவைகளை ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அந்த நகல்களை கடிதங்களை யார் கையில கொடுக்க சொன்னாங்களோ, இவங்களை எதிர்த்த, இவங்களை பகைத்த, இவங்களை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடாது என்று தடை பண்ணின அவர்களிடத்திலே அர்த்தசஷ்டா ராஜா அனுப்பின நகல்களை கொண்டு போய் ஒப்பு கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்ட அதிகாரிகள் இவர்களுக்கு உதவியாய் இருந்தார்.
இன்றைக்கு நாம் சிந்திக்கிற செய்தியின் தலைப்பு, தியானத்தின் தலைப்பு உதவியாயிருந்தார். நம்ம கூட நிறைய பேருக்கு உதவியா இருக்கிறத விட உபத்திரவமா இருக்கு. குடும்பத்திலையும் அப்படிதான். கணவன் மனைவிக்கு உபத்திரவம் கொடுக்கிறது, மனைவி புருஷனுக்கு உபத்திரவம் கொடுக்கிறது. ஆனா 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுவாங்க, நான் செய்யத்தான் கரெக்டு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அதே சமயத்துல எதிரே இருக்கிறவர்களையும் நிதானிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வும் அந்த பற்றும் நமக்கு இருப்பதில்லை. இதை நாம் கவனத்துல கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் உதவியா இருக்கும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்கள்ல உதவி செய்யும்படியா நாம் அழைக்கும் போது, ஏன் நீ நல்லா தானே இருக்கிற, கைகால் நல்லா தானே இருக்குது, எழுந்து செஞ்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு பேசும். அந்த வார்த்தை உதவி செய்யும்படியா கேட்டுக்கொள்ளுகிறவர்களை உபதிரவப்படுத்துகிற வார்த்தை. இவைகளை நாம் தவிர்க்கணும். கேட்டால் உதவி என்று கேட்டால் அதை தன்னை பணித்து கொடுப்பது உதவி. அப்படி இல்லாமல் இப்படி குண்டக்கா மண்டக்காவா பேசுகிறது உபத்திரம். ஆகவே அநேக நேரங்களில் நாம் ஒரு உதவி செய்தால் 9 உபத்திரவமா இருக்கிறோம் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ளுவது மிகவும் அவசியம் என்று நான் பார்க்கிறேன். சிலர் இருக்கிறாங்க, உதவி செஞ்சிருவாங்க, அதை எப்ப பார்த்தாலும் சொல்லி 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 காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உதவியினுடைய மகிமையும் கனமும் ஒண்ணுமில்லாம போயிடும். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் வலது கை செய்கிறது உன் இடது கைக்கு தெரியக்கூடாது என்று. ஆனால் நாம் வலது கை செய்ததை இடது கைக்கு தெரிவிக்கிறோம், மற்ற எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறோம், அந்த மாதிரி. ஆனா இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வந்தவர்களுக்கு உதவியா இருந்தார். அதை முன்ன நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு தான் எவ்வளவு ஆகுது, எவ்வளவு வருது என்று தெரியும். ஆனால் மற்றவர்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரு நோட்புக்கை எடுத்து அந்த கணக்குகளை எழுதுகிறோம். ஏனென்றால் நாளைக்கு யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது. சொல்லுவாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நம்முடைய சபைக்கு முன்னாடி போட்டிருக்கிற ஃபேரி பிளாக்ஸ், அதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டாங்க. 50ல இருந்து 55 வரைக்கும் செலவாச்சுன்னு சொன்னேன். அவ்வளவா ஆச்சு அப்படின்னாங்க. அதுல தலையிட்டு செய்கிறவர்களுக்கு தான் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரியும். ஆகவே கேட்கிறவர்கள் ஈஸியாக சொல்லிவிடுவார்கள். இப்பொழுது நம்முடைய சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் அவுட்லேயும் பெயிண்ட் அடிக்கிறோம், சர்ச்சிலேயும் ஃபைனல் கோட்டு முந்தானத்து கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லாத்துக்கும் செலவுகள் ஆகிட்டே இருக்கிறது. நாம் திட்டமிடுவது ஒன்று, நான் 5 லட்சம் இருந்தால் முடித்து விடலாம் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆனால் 5 லட்சம் முடிந்து மேற்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஆனாலும் யாரை கொண்டாகிலும் எதையும் அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இப்படி சில காரியங்கள் இருக்கு. கூடுமான மட்டும் நாம் உதவியா இருக்கணும். நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன், நம்ம சபையில கூட பார்த்திருக்கிறேன், உதவி செய்யாமலேயே கணக்குகளை கேட்டு கேட்டு நச்சரிக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னும் கூட இருக்கிறாங்க. ஆனா அதை நான் மைண்ட் பண்றது இல்லை. ஏன் மைண்ட் பண்றது இல்லைன்னா, அதை உள்வாங்கன்னா நமக்கு மனசு கஷ்டமாகும், அவங்க மேல நமக்கு வருத்தம் வரும், ஏதாவது நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும். இயேசுவோ பேசாமல் இருந்தார். இது ரொம்ப முக்கியம். அதே போலவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள்லாம், பாஸ்டர் ஊழியக்காரர் இருக்கிறாரு, அந்த குடும்ப கதைகளை பார்த்துக்குவாருன்னு மூக்க நுழைக்காமலும் இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. உதவிக்கார ஊழியம். இந்த உதவிக்கார ஊழியத்தை நம்ம செய்யணும். அந்த உதவிக்கார ஊழியத்தை செய்யும் போது பாருங்க, அவங்களுக்கு எதிராளியா இருந்தவங்க, சத்துருக்களா இருந்தவங்க,
தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு தடையா இருந்தவங்க அர்த்தசஷ்டா ராஜாவின் நகல் வாங்கின உடனே அவங்களுக்கு உதவியா இருந்தாங்களாம். அது எப்படி இருந்தாங்க? அப்போ ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும் போது அவங்க உதவியா இருப்பாங்க என்பது நமக்கு தெரியுது. அதே மாதிரிதான் நிறைய இடங்கள்ல அப்படி. இந்த நாட்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா லஞ்சம் கொடுத்தா உதவியாளரா இருக்கிறாங்க, உதவி செய்யறாங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூடுமான மட்டும் ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமேன் சொல்ல போறீங்க? ஆமேன். உதவி செய்யணும். ஒருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கால தாமதம் இல்லாம உதவி செய்யணும். நேரங்காலம் கடத்தாம உதவி செய்யணும். எஸ், சில நேரங்கள்ல சிலரை பார்க்கிறோம், ஊழியத்திற்கு உதவி செய்வாங்க. அத முடிகிற அன்னைக்கு செய்யறதை விட முந்தின நாள் செஞ்சாங்கன்னா அந்த ஊழியக்காரர்ல கனம் பண்ணி அனுப்புறதுக்கு நமக்கு அது லேசாக இருக்கும். ஆனா சிலர் இருக்கிறாங்க, அன்னைக்கு முடிந்து ஊழியக்காரரை கூட்டத்தில இருந்து முடித்து அவரை அனுப்புறப்ப கொண்டு வந்து கொடுத்து பாஸ்டர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லும் போது நான் என்ன செய்யறேன்னு தெரியாம அவங்க கொடுப்பாங்க. அதை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருவேன். என்ன பாஸ்டர் வந்த பிரசங்கியார்கிட்ட கொடுங்கன்னா கொடுத்துருவேன். அதுல எவ்வளவு இருந்தது, எப்படி இருந்தது, எவ்வளவு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், கொடுத்துருவேன். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பாஸ்டர் ஏதாவது எடுத்துக்குவாரோ அப்படிங்கிற எண்ணத்துல கூட இருக்கலாம். ஆனா அந்த எண்ணங்கள் சரியில்லை. பாஸ்டர் வழியா ஒரு ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு போகணும். ஆகவே கொடுக்கிறத துரிதமா கொடுத்தால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல காரியங்களை நகர்த்துவதற்கு பிரயோஜனமா இருக்கும். இதுதான் கிராமத்துல சொல்லுவாங்க, குழந்தை செத்து போன பிறகு வைத்தியம் தேவை. பழமொழி அது, யாரையும் துக்கப்படுத்துறதுக்காக சொல்ல. குழந்தை ஜீவனோடு இருக்கும் போதுதான் அதுக்கு தேவையான வைத்தியத்தை நம்ம செய்யணும். அதுதான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சிலர் வச்சுக்கிட்டும் கொடுக்க மனசில்லாம இருப்பாங்க. அப்போ ஊழியக்காரனாக நான் மிகவும் நெருக்கப்படுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப கூட நான் கிராம ஊழியத்துக்கு போனேன். ஒரு சகோதரி ஒரு 1000 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. அந்த 1000 ரூபாயை எடுத்து அப்படியே அங்க வந்திருந்த ஒரு ஊழியக்காரருக்கு, அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. ரொம்ப அருமையான தேவனுடைய மனுஷன். அவர் வந்தாரு, அவரை நலம் விசாரித்து துஷ்டி கேட்டு அந்த 1000 ரூபாய் அவர் கையில கொடுத்து, அதனுடைய ஆசீர்வாதம் யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு அது போய் சேரும். இதுதாங்க உதவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். அந்த பாஸ்டர் கிட்ட அப்படிதான் சொன்னேன், இப்படி ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க பிரதர், அது உங்களுக்கு உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் கொடுத்து, காலத்தால் செய்த உதவி சிறிது எனினும் ஞானத்தில் மான பெரிது. இது திருக்குறள், பைபிள் இல்லை. அது நமக்கு தெரியணும். உங்க பாஸ்டருக்கும் திருக்குறள் தெரியும். ஆகவே காலத்தால் செய்த உதவி சிறிதா இருந்தாலும் உலகத்திலே அது மிகப்பெரியது. சிலரு கொடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாஸ்டர், மறந்துட்டேன். மறந்துருதில்ல, அது அவர் சமாளிச்சுக்குவார், வேற யாராவது கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த உதவி. அப்படிப்பட்ட உதவி எல்லாம் வேற மாதிரி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம நல்லா விளங்கி கொள்ள. நினைச்சுக்கிட்டு இருந்தேன், செய்யலான்னு பார்த்தேன், ஹெல்ப் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா விட்டுட்டேன். எனக்கு ஒன்னும் யாருக்கு உதவி செய்ய மனசுல எண்ணம் வந்தா உடனே இறங்கி உதவி செய்ய, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இவன் தான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். அவன் தான் மனதார சத்தியத்தை பேசுவான்.
இந்த உதவிக்கார ஊழியம் ரொம்ப ரொம்ப அருமையான ஊழியம். நினைச்சுக்கிட்டு இருந்தேன், யோசித்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே பார்க்கலான்னு இருந்தேன். இதெல்லாம் வேற மாதிரி ரூட்ல போயிடும். ஆகவே என்னுடைய எண்ணம் மனசுல பட்டுச்சு. ஒரு முறைக்கு 2 முறை ஏவுதல் வந்து 3வது முறை அதே ஏவுதல் வந்தா எவ்வளவு இருந்தாலும் கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். ஊழியத்துக்கு நான் போனேன். வீட்டுக்கு நான் வரும்போது ஒரு 5 ரூபாய் கூட என் கையில வச்சுக்காம அப்படியே திரும்பி வந்தேன். இது வந்து இயேசுவை அறியாதவர்கள் செய்வாங்க. எப்படின்னா, திருப்பதிக்கு போறதுக்கு சேர்த்து வைப்பாங்க, பணத்தை கொண்டு போவாங்க, அங்கிருந்து திரும்பி வரக்கூடாதுன்னு செலவு பண்ணிடுவாங்க. அது ஒரு நல்ல குணமா தான் இருக்குது. அந்த மாதிரி நான் எப்பவுமே ஊழியத்துக்கு போனேன், பர்ஸ்ல காசு வச்சுன்னு போவேன். ஆனா வரும்போது இறங்கும் போது, வீட்டாண்டு இறங்கும் போது ஒரு 10 ரூபாய் கூட வச்சுக்கிட்டு இறங்க மாட்டேன். ஏன்னா எதற்காக நான் கொண்டு போறேனோ அதற்கு அது பயன்படும்படியாய் செலவு செய்கிறேன். உதவி அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு திராணி இருந்தும் உதவி செய்ய மாட்டாங்க. அது நமக்கு தான் அது பிரயோஜனமற்ற காரியமாக போயிடும். வேற ஏதாவது ஒரு வீண் செலவு வந்துடும். ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கணும். உதவிக்கார ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு உதவி செய்யும்படி, நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம, அதுதான் காலத்தால் செய்த உதவி சிறிது என்றாலும் உலகத்திலே அது மகா பெரிய. ஆபத்திலே உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நீதிமொழிகளிலே சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். இங்க பாருங்க, அவங்க எல்லா ஜனங்களும் கொடுத்த வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வந்து ஆசாரியர் கையில கொடுத்தாங்க. ராஜா கொடுத்த கர்த்தருடைய ஆலயம் அந்த ஸ்தானத்துல கட்டப்படணும், அந்த இடத்துல அது எழுப்பப்படணும் அப்படின்னு எந்த நோக்கத்தை வைத்து ராஜா அந்த கடிதத்தை கொடுத்தானோ, அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகளை கனம் பண்ணி மதித்து கொண்டு போய் அந்த கடிதங்களை கொடுக்கிறான். அதிகாரிகளை கனம் பண்ணணும், அதிகாரிகளை நம்ம மதிக்கணும். லஞ்சம் வாங்குறவனோ, திருடனோ, கொள்ளைக்காரனோ, கொள்ளைக்காரனோ அது இல்ல. அவனை, அப்படிப்பட்டவனை நமக்கு மேல அதிகாரியா வச்சிருக்கிற. இபி ஆபீஸுக்கு போறோம், அவர் நம்ம மேல அதிகாரியா இருக்கிற. அவர் உட்கார்ந்தான் பேசுவார். நான் எவ்வளவு பெரிய ஆளு வந்திருக்கிறேன், என்னை பார்த்து ஏந்து கூட இல்லைன்னு அங்க போய் நீ சட்டம் பேச முடியும். அங்க போனவொடனே அந்த ஸ்தானத்தில் இருக்கிற அந்த அதிகாரிக்கு வணக்கம் செலுத்தும். இதை நீங்க யாக்கோபு குறித்து காரியத்துல ஆதியாகமத்திலே நீங்க பார்க்க முடியும். முன்னாலே ஒரு குரூப் அனுப்பினா அவர்கள் சேர்ந்து வந்து ஏசாவை வணங்கினார்கள். அந்த வணக்கம் எதிராளியை கூட நமக்கு இணங்க பண்ணும். சொல்லுங்க, வணக்கம் எதிராளியை கூட நமக்கு இணக்கமாக மாற்றும். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எப்பவுமே நாணல் பாருங்க, வெள்ளம் வரும்போது அது வெள்ளமெல்லாம் தன் மேல புரண்டு போவதற்கு இடம் கொடுத்துரும். அப்படியே மறுபடியும் வெள்ளமெல்லாம் போயிட்ட பிறகு ஒரு நாள் முழுவதும் படுத்திருக்கிற மாதிரியே தெரியும். மறுநாள் பாத்தீங்கன்னா நட்டக்கா நின்று இருக்கு. அதே மாதிரி வழியில இருக்கிற புளிய மரம், வேப்ப மரம், இந்த மரங்கள்லாம் பாருங்க வேரோடு பிடுங்குண்டு விழுந்துடும். காரணம், நான் வணங்க மாட்டேன், நான் யாரையும் பணிய மாட்டேன், நான் யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் சின்ன உதவி கூட செய்ய மாட்டேன். எங்கேயாவது அது கவுந்துரும், ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்குவான். உங்களுக்கு சமீபத்துல கேள்விப்பட்டதை சொல்றேன். சோலிங்கர்ல ஒரு பாஸ்டர் அப்படிதான் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி, என்ன புரன்சியோ கரன்சியோ, ஊழியக்காரன் ஊழியம் செய்யணும், அதெல்லாம் போய் தலையிட்டு சபையில் இருக்கிற ஒரு 50 பேர் அதுல சேர்த்து விட்டு கடைசியில எல்லாம் நஷ்டமான பிறகு லாபம் இல்லாம கடைசியில பாருங்க அவருக்கு இருந்த ஒரு வீட்டு மணிய
சபைக்குன்னு வாங்கின இடத்தை வித்து அந்த கரன்சிக்கு யாருக்கிட்ட எல்லாம் வந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு திரும்ப செலுத்தின. இது ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? ஆதலால் என் குமாரனே என் குமாரத்தி, கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையிலே பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கணும். போர் சேவகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முன்ன நிக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவன முன்ன தள்ளி விட்டு இவங்க பின்னாடி நிற்பாங்க. அவன் சாவட்டும், நான் போயிச்சுக்கலாம். நான் சொல்லுவேன், அவன் தப்பிச்சுக்குவான், நீதான் முதல்ல சாவு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே சிக்கிக் கொள்ள மாட்டான். சேவகம் எழுதி கொண்டவனுக்கு. இப்ப கம்பெனிக்கு போறோம், வேலையில சேர்றோம், அவங்க ஒரு பாண்டு எழுதி வாங்கிக்குவாங்க. நம்ம கான்ட்ராக்ட் எழுதி வாங்கிக்குவாங்க. சில பிள்ளைங்க நர்சிங் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா, எந்த ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் படிக்கிறாங்களோ அவங்க முடிச்ச உடனே 3 வருஷம் அவங்க கிட்ட வேலை செய்யணும்னு சொல்லி பாண்டிங் எழுதி வாங்கிக்குவாங்க. அப்படி அவங்க 1 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்துடுறாங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு 2 வருஷத்துக்குள்ள ஈட்டை கட்டிட்டு தான் வெளியே வரணும். இப்படி சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களை சிக்கிக் கொள்ள மாட்டான். நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படிதான். அதான் நான் சொல்லுவேன், இக்கரையிலிருந்து அக்கறையை பார்க்கிற மாட்டுக்கு பச்சையா தெரியும். அக்கறையில போய் நின்று அதே மாடு பார்த்துச்சோன்னா இந்த கரையில பச்சையா தெரியும். இங்கிருந்து அங்க நடந்து அங்கிருந்து இங்க நடந்து டயர்டாவது தான் மிச்சம். ஆனா காரியம் வாய்க்க. ஆகவே இருக்கிற இடத்துல கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருந்து உத்தமமா இருந்து நம்மளால இயன்றதையெல்லாம் உதவி மற்றவர்களுக்கு செய்து அவர்களை தாங்குவதற்கு நம் இருதயத்துல ஒரு தனி இடம் நம்ம ஒதுக்கி கொள்ளணும். கண்டும் காணாத மாதிரி ஆசாரியனை போல ஒதுங்கி போகக்கூடாது. லேவியனை போல அப்புறம் போகக்கூடாது. ஆசாரியன் போய்விட்டாலும் லேவியன் போய்விட்டாலும் ஆண்டவர் ஒரு சமாரியனை அனுப்புறார். தீண்டத்தகாதவன, ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவன, ஜனங்களால் இழிவாக பேசப்படுகிற ஒரு தாழ்த்தப்பட்டவன் அங்க வர்றான். சமாரியர்லாம் யூதர்களுக்கு அவங்க தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி, தலித்துகள் மாதிரி. அவன் வந்து உதவி செய்வான். ஆனா சிலர் நட்டக்காய் இருந்து அப்படியே போவாங்க, பார்த்துக்கிட்டு மேனாமினிக்கையா மற்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆகவே நம்ம எப்பவும் எல்லாரையும் யோசிக்கும். அதுதான் உதவிக்காரன். நான் எப்பவுமே யோசிப்பேன். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் யோசிப்பேன், ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையும் யோசிப்பேன். இதுல யாருக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறதோ அவர்களுக்கு உதவி செய்யும். அவங்க நீதியா நடக்கிறாங்களா அநீதியா நடக்கிறாங்களா, அதுக்கப்புறம் எனக்கு திராணி இருக்குது, ஆண்டவர் அவங்களுக்கு செய்ய சொல்றார், செஞ்சிடும், கணக்கு பார்க்க மாட்டேன். ஆனா சிலர் வந்து கணக்கு பார்த்து தான் செய்வாங்க, எதிர்பார்த்து செய்வாங்க. ஏதாவது கிடைக்குமா, இது செஞ்சா நமக்கு இதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா, நமக்கு இதுல ஏதாவது பிரியாரிட்டி கிடைக்குமா. பிரியாரிட்டியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. கர்த்தருக்கு எளியனுக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
நீ உதவி செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஆக்கப்பூர்வமா செய்யணும். அது அவனுக்கு பிரயோஜனமா இருக்கு. நான் வாடகை வீட்டுல இருந்திருக்கிறேன். அந்த வாடகை கொடுக்கும் போதெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனருங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க கொடுக்கிற பணம் எனக்கு வீணா போறதே இல்லை ஐயா, ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு பயன்படுதுன்னு சொல்லுவாங்க. இங்க NS3 ஒரு வீட்டில இருந்தோம், அந்த பக்கம் ரயில் நகர் போற பக்கத்துல. அந்த ஐயா தண்ணி கேன் போடுறவர். அவர் வீட்டுல 2வது மாடியில 2nd ஃப்ளோர்ல நாங்க இருந்தோம். ஒரு 4 மாசம் தான் இருந்தோம். அவரை கூப்பிட்டு நான் வாடகை கொடுக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வாட்டர் போய் எடுக்கிறதுக்கு பணம் கட்டணும், பைசா இல்ல. இந்த வாட்டர் கொண்டு போய் கம்பெனிகள்ல கடைகள்ல போட்டாதான் ஒரு 5 ரூபாய் லாபம் கிடைக்கும் ஒரு கேனுக்கு. நீங்க நல்ல வேளை என்ன கூப்பிட்டு கொடுத்தீங்க, வட்டியாவது எங்கேயாவது போய் வட்டிக்கு வாங்கணும் தான் நினைச்சேன், நீ கூப்பிட்டு கொடுத்தீங்க. தெலுங்கார், వందనాలు సార్, మీకు చాలా నమస్కారం సార్, నాకు ஹெல்ப் చేశారు சார், அவன் வீட்டுக்கு நான் வாடகை கொடுக்கறேன், நீங்க ஹெல்ப் பண்றீங்க சார். இதுதாங்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. யாருக்கும் உதவி இல்லைன்னாலும் பரவாயில்ல, யாருக்கும் உபதிரவமா இருக்கா. ஆனா இங்க ராஜா அனுப்பின அந்த நகலை அங்க இருக்கிற அதிகாரிகளிடத்துல கொண்டு போய் இவங்க கொடுக்கிறாங்க. எருசலேமில் அதாவது பாபிலோன்ல இருந்து அகாவா நதியாண்டையில இருந்த 1496 பேர்ல ஒரு சில மூப்பர்கள் போய் அந்த அதிகாரிகிட்ட கொடுக்கறாங்க. அதை வாங்கி கொண்டு அவங்க உதவியா இருக்கிறாங்க. சப்போஸ் ஆண்டவர் உங்களை வேற எங்கேயாவது அதிகாரியா வச்சிருந்தாருன்னா, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உபதிரவமா இல்லாம உதவியா இருங்க. பழி வாங்குகிறவர்களா இல்லாம மன்னிக்கிறவர்களா இருங்க. சிலருடைய காரியங்களை நம்ம கவனிக்கணும். இந்த உதவிக்கார ஊழியம், உதவி செய்கிற வேலை ரொம்ப அருமையான ஒரு வேலை, அருமையான ஒரு சேவை. மதர் தெரேசா இந்தியாவில கொல்கத்தாவில தங்கி நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தொழுநோயாளிகளுக்கு. ஆனா ஒரு சிலர் என்னைய வரைக்கும் பேசுறாங்க, அவங்க மதத்தை பரப்ப வந்தாங்க. அத பேசுறவன் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா உலகம், சரித்திரம் அவங்களை இந்திய வரலாற்றில மிக குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல அன்னை தெரேசா இருக்கிறதை பார்க்க. நான் படிக்கும்போது அவனுடைய நான்டி டெய்ல் 8 முறை படிச்சேன். குப்பத்தொட்டியில கடந்த நாய்கள் கடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண் பிள்ளைய அவங்க கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க இறப்புக்கு பிறகு இந்த நிர்மலா என்கிற அந்த தாய் அந்த ஸ்தாபனத்துக்கு தலைவியாக ஏற்படுத்தப்பட்டார். நாய்கள் கடித்து குதறி கொண்டிருந்த அந்த அருமையான குழந்தைய அவங்க இந்த ஸ்தாபனத்துக்கே எனக்கு அடுத்து பெரிய தலைவரா வருவாங்கன்னு நினைச்சு இல்ல, அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று உதவி செய்தான். அந்த பிள்ளை அவங்களிடத்துல வளர்ந்தது, கன்னியாஸ்திரியாக மாறினது. அந்த அம்மாவும் சாகிற வரைக்கும் அந்த ஊழியத்துல உதவியாயிரும். அவங்களுக்கு பிறகு இப்ப வேற யாரோ வந்திருக்கிறாங்க. இதுதாங்க ஆண்டவருக்கு நாம் செய்கிறது. எந்த ஈட்டையும் எதிர்பார்க்காமல், எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் நம்ம செய்யலாம். சரீர உதவியானாலும், பண உதவியானாலும், ஜப உதவியானாலும். சிலர் ஜபம் பண்ணுவாங்க, புருஷனை
ஏடாகுடமா திட்டிட்டு, மனைவிய கேவலமா பேசிட்டு, ஆனா எனக்கு தெரிஞ்சு மனைவிக்காக ஜெபம் பண்ற ஊழியக்காரங்க விசுவாசிங்க இருக்கிறாங்கன்னு டவுட் தான். ஆனா மனைவிகள் புருஷனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றதை நான் பார்த்திருக்கேன். நிறைய பேரை பார்த்திருக்கு. நிறைய இடத்துல ஊழியக்காரங்களை தனி ஜெபம் பண்ணும்போது, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க வேற எதுக்கோ ஜெபம் பண்ணுவாங்க. மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெப உதவி கூட சரியாக போய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப உதவி நம்ம செய்யணும். அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஜெப உதவி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. அப்படிதான் ஒரு முறை நெல்லை ஜபராஜ் என்கிற அண்ணன் திருநெல்வேலி வள்ளியூர்ல பெரிய கன்வென்ஷன் கூட்டம், அங்க ஹோட்டல்ல தங்கி இருந்தார். பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ஒருத்தனுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணாரு. நீ போய் அவங்கிட்ட பேசுன்னு ஆண்டவர் டைரக்டா சொல்றாராம். ஆனா அவரு இல்ல அவர் ஏதாவது நினைச்சுக்குவாரு, அவர் போதையில இருப்பாரு, வேற ஏதோ பிரச்சனையில இருப்பாரு, நம்ம போய் பேசினா சரியா ரிப்ளை கொடுக்கலன்னா எனக்கு அசிங்கம் அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லவே இல்லையா. 3 நாள் இருந்திருக்கிறாரு. 3 நாளும் சொல்லவே இல்லையா. திரும்ப திரும்ப ஆவியானவர் ஏவராரா, சொல்லவே இல்லை. 4வது நாள் இவர் அந்த ஹோட்டலை விட்டு புறப்பட்டு சென்னைக்கு வரணும். புறப்பட்டு வெளியே வர்றாராம். அந்த அறையில இருந்தவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். இந்த செய்தியை கேட்டு மனம் உடைஞ்சிட்டார், சுக்குநூறா உடைஞ்சிட்டார். அது ஒரு கூட்டத்துல சொன்ன சாட்சி. அந்த மாதிரி முடிஞ்சிட்ட பிறகு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சிருந்தேங்க, இப்படி ஆயிடுச்சு. ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சுன்னு இருந்தீங்கன்னா காய வச்சுதான் எடுத்துக்கணும். ஹெல்ப் பண்ணலான்னு எண்ணம் வந்துடுச்சா, ஓ டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. சும்மா நினைச்சுன்னு இருந்தேன், அப்படியே புழிஞ்சு காய வச்சுன்னு இருந்தேன், இந்த கட்டுக்கதையெல்லாம் பேசக்கூடாது. நினைவு வந்ததா கூப்பிடு. நான் நிறைய காரியத்தை பார்த்திருக்கு. ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் கூப்பிட சொல்லுவாரு, கூப்பிடுவேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. நேற்று தினத்துல கூட கார்ல வந்து கொண்டிருந்தேன், என்கிட்ட ₹1 இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற உன் காசு அனுப்பு அப்படின்னா. என்ன அற்புதமா ஆண்டவர் பேசுற. உரகடம் தாண்டின உடனே மொபைல் எடுத்து செக் பண்ண, ₹2500 அக்கௌண்ட்ல இருந்தது. இந்த ₹2000 அந்த ஊழியக்காரனுக்கு அனுப்பினேன். அவர் பார்த்துட்டு உடனே போன் பண்றார். போன்ல அழுகுறார், ஐயா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என்னங்க பாஸ்டர், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறார். ஐயா விஷயத்த சொல்லுப்பா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்க, நீங்களும் மனைவி பிள்ளைகளும் உங்க சபையாரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க சொல்லிட்டு சொல்றார். இப்பதான் ரெண்ட் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வீட்டுக்காரன் ரொம்ப கேவலமா பேசி போட்டான். ₹2000 இல்லாம ரெண்ட் கொடுக்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அமௌண்ட் இருக்குது, ஆனா அவங்க கொடுக்க வேண்டிய முழுமையான அமௌண்ட்டுக்கு ₹2000 கம்மி பட்டுச்சு, நீங்க அனுப்புனீங்க. இல்லைன்னா இந்த வர்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நடத்த முடியாது. அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க. அவரு கூட சொன்னா எடுத்துக்குவாரு, ஆனா அந்த அம்மா எடுத்துக்க மாட்டாங்க. கிறிஸ்தவங்க தான், இந்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஊழியக்காரங்க ஜபம் நடத்துறாங்க, அதுக்கு அவர் கண்ணீர் வடிச்சார். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. ஆகவே
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஏவும் போது, நம்மோடு பேசும்போது இருதயத்தை கடினப்படுத்த கூட. நிறைய பேர் இருதயத்தை கடினப்படுத்துறாங்க, அது நல்லதில்லை. இருதய கடினத்தின் நிமித்தம் ஒரே நாள்ல 23,000 பேர் செத்தாங்கன்னு என்னாகமத்துல சொல்லு. இருதய கடினம். பார்வோன் ராஜா இருதயத்தை கடினப்படுத்த நாட்டிலே எல்லா ஜீவன்களும் போய் கடைசியில அவன் தலைச்சன் பிள்ளையுடைய ஜீவனும் போன. அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டான். அப்படி நம்ம இருக்க வேண்டும். இருதயத்தை நம்ம கடினப்படுத்த வேண்டும். உனக்கு உதவி செய்ய மனதிருந்தால் சபையிலையும் சரி, நீ பார்க்கிற உலக பிரகாரமான ஆட்களும் சரி செய்யணும். இப்படிதான் நேற்று தினத்துல ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட நிறுத்தணும். அரக்கோணத்துல வாசல்ல ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு பசியா இருக்குதுயான்னு. என்கிட்ட காசு இல்லை. ஜெயசீலம் பாஸ்டர் கிட்ட சொல்லி அந்த அம்மாவுக்கு சாப்பாட்டுக்குரிய வழியை செஞ்சேன். ஏன் அப்படின்னா அதுதான் உதவிக்கார ஊழியம். நிறைய பேர் இருதயத்தை கடினப்படுத்துவாங்க. பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி 10 வாதைகளுக்கு பிறகு தன் தலைச்சன் மகன் இழந்த பிறகு நாட்டில் இருந்த தலைச்சன்கள், அது கோழியோ ஆடோ மாடோ கொக்கோ குதிரையோ கழுதையோ ஒட்டகமோ எதெல்லாம் தலைச்சன்களா இருந்ததோ அதெல்லாம் சங்காரக தூதனாலே சங்கரிக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டு சும்மா இருந்தானா அவங்கள துரத்தணும். கடைசியில சமுத்திரத்துல செங்கடல் எல்லாம் அழிந்து அந்த வரலாறு அந்த பார்வோன் ராஜா தான் எழுதணும். அந்த மாதிரி நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. என்ன வந்துச்சா, யோசனை வந்துச்சா, டக்குன்னு செய், எதையும் எதிர்பார்க்காது. அதான் டூ ஆர் டை, செய், இல்லைன்னா செத்து மடிஞ்சிரு. உனக்கு திராணி இருக்கும் போது யாருக்கு உதவி செய்யணுமோ அவங்களுக்கு செய். எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காது. சிலர் எதிர்பார்த்து தான் செய்வாங்க. இதை இப்படி செஞ்சா வியாபாரம், தட் இஸ் பிசினஸ். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் செய்கிறது வியாபாரம் அல்ல, உதவி. அது வரட்டும், வராம போட்டும். என்கிட்ட கூட கேட்பாங்க, ஐயா 1000 கொடுங்க, அடுத்த வாரம் கொடுக்குறேன். நான் சிரிச்சுக்கிட்ட மனசுல, நீ கொடுன்னா கொடுத்துடுறேன், அடுத்த வாரம் கொடுப்பேன், நீ கொடுக்க முடியாது உன்னால அப்படின்னு மனசுல சிரிச்சுக்கிட்டு கொடுத்துருவேன். அடுத்த வாரம் அவரை பார்ப்பேன், அவர் என்ன பார்ப்பாரு. என்னப்பா யோசிக்கிற? ஐயோ சொல்லிட்டோமே, செய்ய முடியல. செய்யலாம் பரவாயில்லை, ஆண்டவரை நம்ப, அவர் உனக்கு அற்புதம் செய்வார். சிலர் அப்படி சொல்லுவாங்க, இதோ பாஸ்டர் நாளை காலைல கொண்டு வந்து கொடுக்கறேன் பாஸ்டர். அப்படி சொன்னவங்க ஒருத்தரும் என்கிட்ட கொடுத்ததே கிடையாது. சொல்லாத, கேளு, உதவியா. உனக்கு திராணி இருக்குதா, தைரியமா நீ செய், எதிர்பார்த்து செய்யாத. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ மனுஷனுக்கு கொடுக்கல, நீ ஆராதிக்கிற உன் தேவனுக்கு கொடுக்கிற. நீ மனுஷனுக்கு உதவி செய்யல, உன் ரட்சகருக்கு நீ உதவி செய்யற, உன் மீட்பருக்கு உதவி செய்யற. நீ ஆசாரியனா இருக்காத, லேவியனா இருக்காத. ஆசாரியனா இருந்து அடுத்தவனுக்கு உதவி செய்ய வக்கில்லைன்னா நீ செத்து மடி. லேவியனா இருந்து அடுத்தவனுக்கு ஆதரவு கொடுக்க உன்னால முடியலன்னா நீ செத்து தொலை. நீ இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது நல்லது. என் தேவன் குற்றுயிராய் கிடக்கிறவனை, பாதிக்கப்பட்டவனை விசாரிக்கிறதற்கு ஒரு சமாரியனை அனுப்புவார். உன் பார்வைக்கு அவன் இழிவானனா, தாழ்மையானனா, தாழ்த்தப்பட்டவனா, தலித்த ஏதோ ஒரு விதத்துல இருப்பான், அவனை அனுப்புவார். அவன் அனுப்பி உதவி செய்வார். இதுதான் சத்தியம். உனக்கு திராணி இருக்குதா, மனப்பூர்வமா செய். பிசினித்தனம் பண்ணாத, கேட்கறத கொடுத்துரு, எதிர்பார்க்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா காலத்துல
நிறைய பிள்ளைங்களுக்கு மொபைல் தேவைப்பட்டுச்சு, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணு. என்கிட்ட இருக்காது, ஆனா எனக்கு நான் யாரையும் கேட்கவே மாட்டேன். அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி இருக்கிறோம், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல போக போகுது. ஆனா யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் பண்ணுங்க, நான் பெத்த பிள்ளைங்கிட்டையும் கேட்கல, என் பொண்ணுகிட்டையும் கேட்கல. அவங்களா ஏவப்பட்டு செய்யறாங்க அவ்வளோ பேர். ஆனா மற்றவங்களுக்குன்னும் போது நான் கேட்டு வாங்கி கொடுக்குறேன். சொல்லுவேன், தம்பி ஒரு மொபைல் ஒன்று புக் பண்ணி அனுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4 மொபைல் கிட்ட ஜோயல் அனுப்பிச்சிருக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு. 2 மொபைல் தேவக்கோட்டையில் இருக்கிற ஸ்டீபன் தம்பி ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு 2 பேருக்கு பீஸ் கட்ட போன் போட்டேன், அவர் உடனே அக்கௌண்ட்ல பணம் அனுப்பினார், ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனா எனக்கு கேட்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, என்னை அழைத்தவர் உண்மையில ஒரு அப்படியே நடத்துது. உனக்கு செய்ய திராணி இருக்குதா செய், மனப்பூர்வமா செய், கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, மனப்பூர்வமா உதவி செய். ஏன்னா இவங்க அங்கிருந்து பாபிலோனிலிருந்து கொண்டு வந்த வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வந்து ஆசாரியர் கையில ஒப்பு கொடுத்தாங்க. அர்த்தசஷ்டா ராஜா கொடுத்த நகலை கொண்டு போய் இவர்கள் கட்டக்கூடாதுன்னு தடை பண்ணின தேசாதிபதிகளிடத்துல அந்த நகலை கொண்டு போய் கொடுக்கறாங்க. அவங்க கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க. உன்னுடைய செபம், உன்னுடைய உதவி கடினமான மனிதனையும் லகுவாக்கி ஐஸ் கட்டிய போல உருக வைத்து உன்னை பருக வைக்க வல்லமை உள்ள. ஆகவே தைரியமா செய், உதவி செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு நீ யோசிக்காத, நாளைக்கு நீ இருப்பியோ இருக்க மாட்டியோ, நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒருத்தர் ஹெல்ப் கேட்டப்போ நாளைக்கு வந்து செய்யறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கே அர்ஜென்ட்டா வேணும் சிஸ்டர், இல்ல நாளைக்கு வந்து செய்யறேன். போயிட்டாங்க, போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே போயிட்டாங்க. நாளைக்கு யாரு போய் உதவி செய்வாங்க? இது வந்து நான் சொல்றது வந்து ட்ரூ, சத்தியம். ஏதோ ஜோடிச்சு கதை பேசல, காதால கேட்டது, நடந்தது. அந்த டெத்துக்கு நான் போயிருக்கிறேன். நாளைக்கு வந்து செய்யறேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா வந்து அழுகுறாங்க, நாளைக்கு வந்து எனக்கு செய்யறேன்னு சொன்னியாக்கா, நீ போயிட்டியன். அப்ப கூட பாரு அது எப்படி அழுது பாரு. நாளைக்கு வந்து எனக்கு செய்யறேன்னு சொன்னியாக்கா, போயிட்டியாக்கா, அழுது வந்து. ஆனா அன்னைக்கு அந்த உதவி செஞ்சிருந்தா அந்த அம்மாவுடைய பிள்ளை நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் 3வது வருஷம் படிச்சு வெளியே வந்திருக்கும். டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. மறுபடியும் போய் சேரணும், பணம் கட்டணும். சர்டிபிகேட் கூட வாங்கல, இன்னும் வாங்கல, முடியல. ஏழை குடும்பம். அன்னைக்கு சாகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா செஞ்சிருந்தாங்கன்னா என்னைய வரைக்கும் அந்த அம்மா பேரு பிரஸ்தாபமா இருக்கு. அதனால நம்மளும் சொல்லுவோம், ஐயோ நினைச்சுக்கினே இருந்தேன் பிரதர், நினைச்சுக்கினே இருந்தேன் சிஸ்டர், யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பிரதர் அப்படின்வாங்க. இந்த யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பிரதர், நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பிரதர், இதுங்களெல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஓட்டாண்டிங்க. அதனால உனக்கு திராணி இருந்துச்சா, டக்குன்னு மனசுல பட்டுச்சா செய். எதையும் எதிர்பார்க்காத. உதவி செய்யறது வியாபாரம் இல்ல, மற்றவங்களை தாங்குவது, ஏந்துவது, சுமப்பது. இயேசு கிறிஸ்து தான் செய்தார். சமாரியன் ஒருவன் வந்து கழுதையை விட்டு இறங்கி அவன் காயங்கள்ல எண்ணெயும் ரசத்தையும் வார்த்து பாருங்க, அவன் காயங்களை கட்டி அவன் வந்த வாகனத்தின் மேல இவனை ஏற்றி உட்கார வச்சு இவன் நடந்தே போனான் சத்திரத்து வரைக்கும். இதுக்கு பேர் தான் சாக்ரிஃபைஸ், இதுக்கு பேர் தான் தியாகம். தனக்கு இருந்தாலும் எடுத்து கொடு, தைரியமா கொடு. கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார். வாலாக்காம தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்படி நம்முடைய மனசு இருக்கும். நம்ம சேர்த்து வச்சு ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணும் கிடையாது. ஆகவே இந்த காலை வேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை ஜெபிக்கலாம். யாராவது ஏவப்பட்ட ஒருவர் நல்ல சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை உனக்கு உதவி செய்ய சொல்லி நீ செய்யாம போயிருந்தீன்னா இந்த நேரத்தில் அறிக்கை செய்து ஜெபம் கர்த்தர் உன்னை மறுபடியும் திரும்ப உன் ஸ்தானத்தில் நிறுத்தி உன்னை கட்டி எழுப்புவார். இதுதான் தேவனுடைய காரியம். ஆகவே உதவி செய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் ஜெபிக்க போறார்? இந்த நாளை காண தேவன் ஆண்டவரே சப்பா எங்களை ஒவ்வொருவருக்கும் ஜீவன் பலனை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நாளுக்குள்ள கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உதவி செய்கிறவர்களாக ஆண்டவரை கைமாறு கருதாமல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சப்பா உதவி செய்கிற குணங்கள் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க முடியாது கூட சுபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை சுயநலமாக யோசிக்காதபடிக்கு ஆண்டவரை உண்மையில் உள்ள குணம் ஆண்டவரை உம்மிடத்தில் ஆண்டவரை சப்பா அந்த நல்ல சமாரியனிடத்துல என்ன குணங்கள் இருந்ததோ ஆண்டவரை சப்பா காயங்களை கட்டி ஆண்டவரை அதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியான பணத்தையும் கொடுத்துட்டு போனாரே கர்த்தாவே, அதே போல ஆண்டவரை சப்பா ஸ்தோத்திரம் நாங்களும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா கைமாறு கருதாதபடிக்கு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக ஆண்டவரே பலனை எதிர்பார்க்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் சுயநலமாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே இந்த குணங்களை ஆண்டவரே இந்த சுயநலமான குணங்களை நீங்கள் எங்களிடத்துல இருந்து ஆண்டவரை எடுத்துக்கொடும்படியாய் கூட இந்த வேலையில செபிக்கிறார் ஆச்சா. இந்த வசனத்தின் மூலியமா ஆண்டவரை நீங்க எங்களோட இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிரயாசப்படுத்த ஆண்டவரே என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே சப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே உதவி செய்ததை ஆண்டவரே மற்றவர்களுக்கு நான் இந்த உதவி செஞ்சேன், நான் இது செஞ்சேன் அதை செஞ்சேன்னு ஆண்டவரே சப்பா மற்றவர்களிடத்துல சொல்லாதபடிக்கு ஆண்டவரே வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாதபடிக்கு ஆண்டவரே சப்பா நாங்கள் உதாரத்துவமாய் ஆண்டவரே சப்பா எங்களுக்கு உள்ளவைகளை நாங்கள் செய்ய என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. உதவி செய்துட்டு என்ன பெருமையான எண்ணங்கள் எங்களிடத்துல காணப்படக்கூடாது ராஜா. ஆண்டவரே சப்பா தாழ்மையான எண்ணங்கள் எங்களிடத்துல காணப்பட என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் உதாரத்துவமாய் உதவுகிறவர்களாக ஆண்டவரே தங்களிடத்துல இருக்கிறதே ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்திலே SIR என்ற பேர்ல எங்க பார்த்தாலும் ஒரே குழப்படியா இருக்குது. நான் நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் எழுதி கொடுப்பேன், தாலுகா ஆபீஸுக்கோ மற்ற இடத்துக்கோ. ஆனா எனக்கு அது புரியல. உறவுக்காரங்க அப்படின்னு என்னன்னு தெரியல, உறவுகள் தெரியல, அது எப்படி பதியறதுன்னே தெரியல. இப்படி வர்ற BLOக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் தெரியல. அதுதான் பெரிய காரியம். எப்படி இருக்குது பாருங்க, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எப்படியாவது மக்களை அப்படியே பதப்பதப்பாவே வச்சுக்கின்னு இருக்கணும் அப்படின்னு நடக்கிற அரசாங்கம் நிக்கிறது இல்லை. அந்த நேரத்துல ஒருவேளை சந்தோஷமா காணப்படும், முடிவுதான் பயங்கரமாயிடும். ஆகவே அவனுடைய முடிவு பயங்கரமாகாதபடிக்கு எலெக்ஷன் கமிஷன் நிச்சயமா தன்னை தற்பரிசோதனை செய்து கொள்ளணும். எல்லாருமே நம்மளும் செய்து கொள்ளணும், ஜனாதிபதியும் செய்யணும், பிரதமரும் செய்யணும், எதிர்கட்சி தலைவர்களும் செய்யணும். தன்னை தற்பரிசோதனை செய்து கொள்ளணும். எந்த நாட்டில சமத்துவம் சமூக நீதி எல்லாருக்கும் எல்லான்னு ஒரு தலைவன் நினைக்கிறானோ அவன் புகை ஓங்கி வளரும். இல்லைன்னா அவனுடைய புகை பைபிள்ல யூதாஸ் நான்று கொண்டு செத்தான், அகிதோப்பியல் நான்று கொண்டு செத்தான், இப்படிதான் சரித்திரம் அமையும். ஆகவே இந்த SIR இந்த குழப்படிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி கர்த்தருக்கு சித்தமான
சுப்ரீம் கோர்ட்டு தானா வலியா சுமோட்டாவா எதையோ எடுத்து செய்யறாங்க. அதையெல்லாம் இன்றைக்கு சரியாக இந்த நீதிபதிகள் ஜாதியை பார்க்காம மதத்தை பார்க்காம மக்களுக்கு நன்மை செய்கிற நீதிபதிகள் எழும்பணும். இப்படி இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். குறிப்பா SIRக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அதனுடைய குளறுபடிகள் மாறி முன்போல அந்த எலெக்ஷன் கமிஷன் நிறுவப்பட இது ஓகே பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல ஓட்டு யாரெல்லாம் போடலையோ அவங்க எல்லாம் இந்தியாவில் அகதிகள். அதுக்கு பிறகு அவங்க சொத்து சுதந்திரம் மொத்தத்தையும் பிடிக்குவாங்க. இதுதான். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாற்றி ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்க தான் முடியும். நம்ம யாருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆகவே ஏவப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம். அருமையான வேலைக்காக நன்றி, கொடுத்த வசனங்களுக்காக சோத்திரம். இந்த வேலையில கூட கர்த்தாவே இந்த SIR படிவத்துக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே இந்த ஃபில்அப் பண்றவங்களுக்கு அது தெரியல, ஏன்னா PLOக்கு அது தெரியல. அப்புறம் தேவையில்லாத காரியமா இருக்குது. ஏற்கனவே எங்கள் எல்லாருடைய போட்டோவோட புக்லீட் இருக்கு. அதுதான் இத்தனை வருடமா இருக்கிறது. அதை வச்சா இன்னுமே பிரயோஜனம் அழகா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால என் தேவனால் கர்த்தர் இதனால நிறைய குளறுபடிகள் ஆண்டவரே, இதுல அப்பா அம்மா பேரு, என் அப்பா அம்மா பேரு, அது இது உறவினர் பேரு, அவங்க ஆதாரு, அவங்க இது தேவையே இல்லை. அதனால என் தேவனாய் கர்த்தர் இந்த SIR படிவம் நிறைய டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. நாங்க செய்ய மாட்டோம், எங்களுக்கு மன உளைச்சலா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் கூட இறந்துட்டு இருக்கிறாங்க இதனால. அதனால என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த SIR படிவம் கேன்சல் ஆகணும், உயர் நீதிமன்றம் போடணும். இது வேண்டாம். ஏற்கனவே வைத்திருக்கிறத வைத்து ஏதாவது டேட்டு கூட்டி கொடுங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அந்த SIR படிவமே வேஸ்ட். அதனால கர்த்தாவே, இதனால இப்ப நிறைய பேருக்கு அந்த ஃபில்அப் பண்ண தெரியாதனால நிறைய பேர் அதை தூக்கி போட்டுறாங்க. அது அப்ப அவங்க பேர் வராதுன்னா எலெக்ஷன்ல அவங்க பேர் நிறைய பேருக்கு ஓட்டு வராது இந்த இது மூலமா. அதனால இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்படி கரத்திலே கொடுக்கிறேன். அதுல வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வை தேவன் கட்டளையிடுங்க. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஏன் இந்த தேவையில்லாத வேலை, இது யார் இந்த குளறுபடி பண்ணாங்க, அதனால அவங்களை கர்த்தர் ரட்சித்து நாங்க ஜெபிக்கதான் முடியும். நாங்க யார்ட்டையும் போய் பேச முடியாது. நாங்க ஜெபிக்கிறோம். இந்த குளறுபடி எல்லாம் மாற்றி இந்த SIR படிமையே வேணாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் எங்களுக்கு எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க டெய்லி நாங்க ஜெபிக்கிறோம், பதில் கொடுத்து SIR படிவே வேண்டாம், இது ரொம்ப இதுவா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நிறைய இடத்துல இதை அகேன்ஸ்ட் பண்றாங்க. அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் இதுக்கு அகேன்ஸ்ட் கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஆண்டவரே, ஜட்ஜி, வக்கீல் இவங்களும் இதை உயர் நீதிமன்றம் சொல்லிட்டா ஆண்டவரே அது முடிஞ்சிடும். அதனால உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற அவர்கள் கர்த்தாவே இது வேண்டாம், இது பழையபடி அந்த இதுவே இருக்கட்டும், அந்த SIR வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீங்கள் கிரியை செய்து ஆண்டவரே, சீக்கிரத்துல எங்களுக்கு இந்த ஒரு முடிவை நாங்க கேட்டு சந்தோஷப்படலாம் ஆண்டவரே. நிறைய ஓட்டு போயிடும் ஆண்டவரே இந்த SIR மூலமாக. அதனால அப்படி ஓட்டு இல்லைன்னா நீ இந்த இந்திய இதுல கிடையாது, நீ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் வரும். அதனால என் தேவனாய கர்த்தர் இந்த SIR ஃபார்மே இல்லாதபடிக்கு எடுத்து போட்டு ஆண்டவரே, யாரும் அந்த PLOக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் வழி நடத்தி பதில் கொடுத்து ஆண்டவரே, எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தையும், உயர் நீதிமன்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆண்டவரே, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் மட்டத்திலே மாற்றத்தை எல்லாரும் அகென்ஸ்டா நின்று யார் இதை கொண்டு வந்தாங்களோ அவன் தானே ஆண்டவரே ஒன்று வேண்டாம் மாத்திரலான்ற அளவுக்கு பதில் கிடைக்கணும். கர்த்தர் அப்படியே செய்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த SIR எடுத்து போட்டு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவருடைய கருத்திலே கொடுக்கிறோம். ஜபத்தை கேட்டு நீ பயில் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே ஜபத்தை கேட்டு பதில் தரப்போகிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வாடகை இடத்துல இருந்து சபைகளுக்கு வாடகை கட்ட முடியாம தர்ம சங்கடத்தோடு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும். நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க ஒரு இடத்த கொடுத்து, ஐயா இந்த இடத்துல நீங்க சபையை கட்டி நடத்துங்கன்னு
தர்மம் பண்ண நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இருந்தும் செய்ய மனசில்லாத விசுவாசிகள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்க கோடிக்கணக்கா பணம் வச்சுக்கிட்டு கிராமங்கள்ல ஒரு இடம் வாங்கி சர்ச்சு கட்டுறதுக்கு மிஞ்சி போனா 5 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய் ஆகும். ஆனா அதை செய்ய மனசு இல்லாம பணங்களை வச்சுக்கிட்டு அப்படி தாறுமாறா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் கர்த்தர் மாற்றம் செய்யணும். அதிசயங்களை ஆண்டவர் விளங்க பண்ணணும். ஊழியக்காரங்க வாடகை இடத்துல இருந்து ஊழியம் செய்து சங்கடப்படுவதிலிருந்து சொந்த இடத்துல வந்து கட்டி கொடுத்து அற்புதம் செய்யணும். சமீபத்துல ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம் போன வருஷத்துல. அது வழியா போன ஒருத்தர் அந்த இடத்த குடிசையா இருக்குதுன்னு பார்த்து உடனே அந்த ஊழியக்காரன் வந்து அந்த சபையை கட்டி கொடுப்பதற்கு 15-18 லட்சம் ஆச்சான். ஒரே நபர் வந்து கட்டி கொடுத்து போயிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பணும். தேசத்தில் ஆண்டவர் உணர்த்தணும், தரிசனம் கொடுக்கணும். எப்படி கொர்நேலியுவுக்கு தரிசனம் கொடுத்து நீ போய் சீமோன் பேதுரு அழைப்பின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கிராமங்கள்ல சபைகளை கட்டுகிற தனமந்தர்களை எழுப்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஆண்டவரை ஏத்துக்கல, நான் அவர் மலேசியாவில் இருக்கிறார். அவர் வந்து அருங்குளம் கண்டிக்கின்ற இடத்துல ஒரு இடத்த வாங்கி சபை கட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னும் ரட்சிக்கப்படல அவரு. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து ஊழியக்காரங்க விடுதலையோட கர்த்தரை ஆராதிக்கிறது. அதே சமயத்துல நாளைக்கு ஆராதனை எவ்வளோ பேர் பயந்துகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எவன் வருவானோ, எவன் பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் மாத்தி கட்ட முடியாம தடை பண்ணப்பட்ட சபைகள்லாம் கட்டி முடிக்க ஆண்டவர் கிரியை செய்யணும். அதற்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக வேண்டி ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவரேர் விசேஷமாக ஆண்டவரே தகப்பனே, எல்லா சர்ச்சஸ் எல்லாம் ஆண்டவரே வாடகைக்கு இல்லாம இருக்கக்கூடாதுனால் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் வருத்தத்தை யாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறார் ஐயா. யாரெல்லாம் தனவந்தர்களாக இருக்கிறார்களோ அவங்க உள்ளத்துல ஆண்டவரே நீர் ஏவுதல் கொடுத்து ஆண்டவரே சர்ச்சஸ் இல்லாதவங்களுக்கு சர்ச்சஸ் கட்டி கொடுக்க நீர் கிருபையை பாராட்டுவீராக. ஆண்டவரே நீர் இறக்கத்தை பாராட்டி யாருக்கெல்லாம் ஆண்டவரே சர்ச்சஸ் இல்லாம வாடகைகள் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்ய ஆண்டவரே பரத்திலிருந்து ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து உதவி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. மாத்திரமல்ல சண்டே நாளைக்கு ஆண்டவரே பிரேயர் நடக்கணும். அதுல இருந்து வரக்கூடிய அநேக என்ன ஒரு விக்கிரங்கள் வருமோ, என்ன ஒரு தகராறு பண்ணுவாங்களோ என்று ஆண்டவரே ஒருத்தரும் ஆண்டவரே கவலையோடு கூட இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பாதுகாத்து ஆண்டவரே எந்த விதமான அசம்பாதமும் நடக்காமல் ஆண்டவரே நன்மையாக ஆண்டவரே உங்களுடைய ஆராதனை நடக்க நீர் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே யாருக்கெல்லாம் ஆண்டவரே ஸ்தலங்கள் இல்லாமல் இருக்குதோ அவங்களுக்கு ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரே இடங்கள் வாங்கிக் கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாமமானது ஆண்டவரை உயர்த்தப்பட வேண்டும் அப்பா. எல்லா விதமான இடையூறுகளையும் எடுத்து போட்டு எல்லாருக்கும் ஆண்டவரை சபை இல்லாதவங்களுக்கு ஆண்டவரை சபை கிடைக்கவும் சொந்த இடங்கள் கிடைக்கவும் இருக்கிறவை பாராட்டுவீராக. யாரெல்லாம் பாதியில் ஆண்டவரை கட்டிக்கொண்டு ஆண்டவரே உதவி இல்லாமல் ஆண்டவரே முடிக்க முடியாமல் இருக்கிறதோ அதுக்கும் ஆண்டவரே பரத்திலிருந்து ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக வேண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றும் மகே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் வாயிலாக பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும், அற்புதம் செய்யணும், அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சபைக்கான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஓரளவுக்கு எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். எங்க மேல வீட்டினுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
அவங்க முடிச்சாங்கன்னா நமக்கு 2ஆம் தேதி நம்ம வீடு அங்க போயிடலான்னு இருக்கிறோம். ஆகவே அந்த வேலைகள்லாம் முடிக்கணும். அதற்கான பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆரோனுக்கு சந்திச்சு சீக்கிரமா அந்த வேலைகள்லாம் முடிக்கணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.